97வது சங்கீதம். 97வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஆமென். கடந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே கொண்டு வந்தார். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஆராதனை வேளையிலே கர்த்தர் முன்வைத்த வார்த்தை அதுதான். நீ சீயோனை பார்த்து சொல்லு. சீயோனை குறித்து என்ன சொல்லணும்? சீயோனை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை கேட்டு சீயோன் திகைக்குமா? சீயோன் கதறுமா? அல்ல, சீயோன் கேட்டு மகிழும். ஆமென். ஹல்லேலூயா. சீயோன் கேட்டு மகிழும். ஆமென். சீயோன், சீயோன் என்ற பெயர் இவ்வளவு பிரபலமாக காரணம் என்ன? காரணம் அதை தாவீது பிடித்தான். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அதில் நீங்கள் படிக்கும்போது தெரியும். 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தான். அதன் பிறகு அது தாவீதுடையதாய் மாறிற்று. தாவீதுடையதாய் மாற்றப்பட்ட பிறகு அந்த பெயர் நிலை நின்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுடையதாய் மாற்றப்பட்டது. தாவீது அதை பிடித்தான். தாவீதுடையதாய் அந்த சீயோன் கோட்டை மாறினது. தாவீதினுடையதாய் மாறின பிற்பாடு அந்த பெயர் இன்று வரை நிலை நிற்கிறது. தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது சொன்னாங்க, அங்க இருக்கிற சப்பானிகள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் தடுப்பாங்க அப்படின்னு. அநேக தடைகள் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த தடை இருப்பதை பார்த்து தாவீது பின்வாங்கவில்லை. நம்ம தான் வேற இதை விட பெஸ்டா நிறைய நம்ம தான் பிடிச்சிட்டோமே, இதை விட்டுருவோம்னு சொல்லிட்டு விடல. அது சிறியதா இருந்தாலும், அது தடைகள் சூழ அது காணப்பட்டாலும் தாவீது அதன் மேல் கண் வைத்தான். தாவீது அதன் மேல் கண் வைத்து தாவீது அதை பிடித்தான். தடைகளை பொருட்படுத்தாமல் சீயோனை பொருட்படுத்தி பிடித்தான். பிடித்ததுனால் அது தாவீதினுடையதாய் மாறினது. தாவீதினுடையதாய் மாறின பிறகு சீயோன், அதன் பிறகு அதன் பெயர் நிலை நின்றது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் தாவீதால் பிடிக்கப்பட்டவர்கள் அல்ல, தாவீதையும் ஒருவர் பிடித்தாரே, அவரால் பிடிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நான் என்றோ இல்லாமல் போயிருந்திருப்பேன், நான் அவரால் பிடிக்கப்பட்டேன். பவுல் சொல்லுகிறான், நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டேன். அப்படி என்றால் தாவீது எவ்வளோ தடைகளையும் பொருட்படுத்தாமல் அது சீயோனை பார்த்து, சீயோனை மனதில் வைத்து அதை எப்படி பிடித்தானோ அதே போலதான் எத்தனை தடைகள், பாவ சேற்றில் மூழ்கி இருந்தவர்கள் நாம், சாப பிடியில் இருந்தவர்கள் நாம். பாவம் வந்துட்டுனாலே சாபம் உட்பட எல்லா நெகட்டிவான காரியங்களும் வந்துடும். எங்க பாவம் தான் டோர் இல்ல, பாவம் தான் எல்லா தீமைகளையும் உள்ளே சேர்க்கும்படியான, வருத்தி கொள்ளும்படியான டோர். இந்த பாவம் செய்யும் போது தீமை நமக்குள்ளே பிரவேசிக்கும்படியான வாசலை திறக்கிறோம். எனவேதான் காயினை பார்த்து ஆண்டவர், பாவம் வாசற்படியில தான் இருக்கு, வாசற்படியில இருக்கு. நீ இந்த பாவம் செய்யும் போது தீமை அனைத்து அதுக்குள்ளே வந்துடும். அதான் ஆண்டவர் சொல்வார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லை. அந்த பாவத்தை அகற்றி தீமை ஆட்டோமேட்டிக்காக அகன்று போய்விடும். கர்த்தர் என் சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சிட்டு இருந்தா அந்த சாபம் தொடரும். அதான் கர்த்தர் சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் சொல்லிட்டு பாவம் செய்கிறவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனை பரீட்சிக்கிறான். தேவனை பரீட்சிக்கிறான். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, நமக்கு தெரியல, நம்ம தடுமாறி விழுகிறோம். அந்த நேரத்தில் தேவன் கிருபையாய் நம்மை தாங்குவார், தூக்குவார். நம்ம ஒரு இடத்துக்கு அதே இடத்துக்கு திரும்பி போகும்போது ஆண்டவர் எச்சரிக்கிறார், அந்த இடத்துல பள்ளம் இருக்கு, அங்க போகாத. அது தேவன் என்னை தாங்குவார்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் போவேன்னா ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பாரே தவிர தாங்க மாட்டார்.
அந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? நாம் கிருபையை விருதாவாக்குகிறோம், அதாவது தேவனை பரீட்சிக்கிறோம். இப்படிப்பட்ட பாவ பிடியில் இருந்து கதறின போது கர்த்தர் என்ன செய்தார்? தடைகளை பொருட்படுத்தவில்லை, ஏரோதை பொருட்படுத்தவில்லை, பிலாத்துவை பொருட்படுத்தவில்லை, ஏன் பிசாச கூட மைண்ட் பண்ணாம எனக்காக உங்களுக்காக இறங்கி வந்து நம்ம எப்படி தாவீது சீயோனை தமக்காக்கி கொண்டானோ அதே போல தேவன் என்னை தம்முடையவனாக்கினார் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. Thank you Father. ஆமென். சேற்றில் நின்றென்னை தூக்கியேடு ஓ மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. உடக்கபரபா சந்தரலரியாந்தரேக மதரியாந்தரா மாற்றி உள்ளம். ருசித்தவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கல்லான ஏன் உள்ளம் உருக்கின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான ஹalleluya. ஆமென். அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆண்டவரே நான் சுதந்தரிப்பேன் ஆண்டவர். என்ன? சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கடந்த நாளில் இந்த வார்த்தை ஒரு ஜெபமாக தான் எனக்குள்ளே ஆவியானவர் கொண்டு வந்தார். என்ன ஜெபம் தெரியுமா? தேவனே நான் மகிழும்படியான காரியங்களை கேட்க பண்ணுங்கப்பா. நான் மகிழும்படியான, என்னை மகிழ்விக்கும்படியான காரியங்களை ஆண்டவரே, நான் எப்படி அந்த சீயோன் கோட்டை தாவீதுடைய நகரமாய் மாறினதோ அது எப்படி மாறினது? தாவீதுடைய எஃபர்ட்னால மாறிச்சு, தாவீது ஃபைட் பண்ணனால மாறிச்சு, தாவீது அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆமென் ஹalleluya அதை அந்த விஷயத்துல உறுதியா இருந்ததுனால அந்த சீயோன் மாறிச்சு. அதே மாதிரி தான் என் விஷயத்தில் அவர் உறுதியா இருந்ததுனால நான் மாற்றப்பட்டேன். நான் அவருடையவனாய் மாறினேன் என்று சொல்வதை காட்டிலும் உண்மை, நான் அவருடையவனாய் அவரால் மாற்றப்பட்டேன். அப்படி என்றால் ஆண்டவரே நான் தான் உம்முடைய சீயோன். ஆண்டவரே நானே உம்முடைய சீயோனப்பா. இந்த சீயோன் கேட்டு மகிழும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சீயோன் கேட்டு மகிழும்படியான காரியங்களை என் காதுகள் கேட்க பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, நான் தான் உங்க சீயோன் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லணும். ஆமென். ஆமென் ஆமென். நல்ல கவனிங்க. நான் திருப்பி சொல்ல, நமக்கு எவ்வளவு பேர் இங்க இருக்கிறோம்லாம் முக்கியம் கிடையாது, எவ்வளவு பேர் பார்க்கிறோம். வார்த்தையை சுதந்திரிக்கணும்னா வார்த்தைக்குள்ள உங்களை விட்டுறணும். சொல்லுங்க, மீட்கப்பட்டவங்க வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் தான் உம்முடைய சீயோன், நான் தான் உம்முடைய சீயோன். ஹalleluya. நான் தான் ஆண்டவரே. எப்படிப்பா மாறின? எந்த பைபிள் காலேஜில் படிச்சு மாறின? எந்த சர்ச்சில் போய் மாறின? அவரால் நான் மாற்றப்பட்டேன். நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஃபாதர் சொல்லுங்க. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ள ஏகமரியாம் தனரா சேற்றில் ஆண்டவரே அப்படியே கரங்களை உயர்த்தி கல்லானைய உள்ளம் ஒருக்கின கல்வாரியே பிள்ளைகள் மகிழும்படியான சத்தத்தை கேட்க போகிறார்கள். உடைய பிள்ளைகள் மகிழும்படியான காரியங்களை கேட்க பண்ணுங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஹalleluya. நான் ஆராதனையில பேசப்பட்ட வார்த்தை எனக்கு கீழே இருந்து கவனிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். ஆமாம், சீயோனை பார்த்து நீ சொல்ல. என்னோட சொல்ல போறீங்க? சில பயந்துரு போல இன்னைக்கு என்ன பேச போறாரோ. நீ சொல்லு, என்ன சொல்லணும்? ஆமாம், நான் உன் வாயில் வைத்த வார்த்தையை சொல்லு.
அதை கேட்டு சீயோன் மகிழும். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூடுகைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கவனிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஆமென். அப்ப என்ன நான் மகிழ்ந்ததுன்னு என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்லை சொல்லுங்க? மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ந்தது போல காட்டுறோம் நம்மள. சீயோன் தான், ஆனா மகிழ்ச்சி இல்லை. இப்ப அவருக்கு தெரியும் இவன் மகிழனுன்னா சில காரியத்தை இவன் கேட்கணும். எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்பா, நான் சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டா நான் மகிழ்வேன். இந்த என்னை சீயோனாக்கினவருக்கு தெரியும், என்னை சீயோனாய் மாற்றினவருக்கு தெரியும். ஹalleluya. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். ஓ நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. என் கூட பேசுங்க, ரிமம்ப்ரோ கொலோரியாத்துரே இருக்காதீங்க. ஆமென். பேசுங்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மகிழும்படியான சத்தம் கேட்கப்படட்டும். ஆமென். பேசாம மட்டும் இருக்கா. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. இந்த சீயோன் நீங்க படிக்கும்போது, ஆமா சீயோன் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை இதுதான், நான் தான் அவருடைய சீயோன். சொல்லுங்க, நம்ம சபை தான் அவருடைய சீயோன். இண்டிவிஜுவலாக முதல்ல நம்ம அப்படி தான் எடுக்கணும், பர்சனலாக எடுக்கணும். அப்புறமா என் ஃபேமிலி, என் குடும்பம் தான் அவருடைய சீயோன். ஏன்னா நான் மாறினவர்கள் அல்ல. உலகம் 1000 சொல்லும், இதால் இவங்க மாறிட்டாங்க, இதால் இவங்க மாறிட்டாங்க, இதால் இவங்க இவங்களை இப்படி மாற்றிட்டாங்க, அவங்க இவங்களை யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அப்படி மாத்தினாலும் நிக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் ஒரு கூட்டம் நிக்குதுன்னா அவரால் மாற்றப்பட்டவர்கள், அவரால் மாற்றப்பட்டவர்கள். ஓ ஜீசஸ், நல்ல கரங்களை தட்டி அவரால் மாற்றப்பட்டேன், நான் அவருடைய சீயோன். ஆண்டவர் சொல்லுவார், சீயோனே இனி நீ அழுது கொண்டு இரா. எங்க இருக்க அந்த வசனம்? ஏசாயா பிரைஸ் தி லார்ட் 30-31 எடுத்து குயிக்கா வாசிங்க. 30-19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார். இனி நீ அழுது கொண்டிராய். நான் சொல்ற வார்த்தையில் அந்த அப்படி சேர்த்து இணைக்கணும்ல. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள் இவைகள் ஜோடில். அப்போ அழுது கொண்டிருக்கிற சீயோன் மகிழணும்னா ஏதோ ஒண்ணு கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற சீயோன் மகிழணும்னா என்ன கேட்கணும்? இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, ஏய் நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு. ஓய்யோ, அழுதுட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டே இருக்கிறாங்க. அழுதுட்டே இருக்கும்போது இனி அவன் மகிழன்னு என்ன செய்யணும்? இனி இப்போ ஃபெயிலுங்கிற ஒரு செய்தியை கேட்டு அவன் அழுதுட்டு இருக்கிறான். இனி என்ன செய்யணும்? பாஸ்டிங் செய்தி வருமா? கரெக்டு தான். என்ன செய்தி வரணும்? நம்ம தமிழக முதலமைச்சர் திடீர்னு ஒரு அறிவிப்பு போட்டார்ல, அனைவரும். அது கேட்டு எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு போஸ்டரே அடிச்சுட்டாங்களாம். ஃபெயிலுங்கிற ஒரு செய்தி கேட்டு அழுதுட்டு இருக்கிறான் ஒருத்தன். அழுதுட்டு இருக்கும்போது வந்து சொல்றாங்க, யாரு சொன்னா நீ ஃபெயிலுன்னு? நம்பரை மாத்தி பார்த்துட்டான்பா, நீ ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்க, டிஸ்டிங்ஷன் உனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு செய்தி வந்துட்டுனா
கண்ணில் கண்ணீர் அதுக்கப்புறம் வரும். ஆனா அது ஆனந்த கண்ணீரா இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் எதை நினைத்து அழுகிறேன் என்பது என் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனா என்னை சீயோனாய் மாற்றினவருக்கு தெரியும். என்னை சீயோனாய் மாற்றினவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. Thank you Father. உடாக்கபதர் யாந்தரலாரா. சீயோன் கேட்டு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்பா, இனி என் காதுல நான் என்ன கேட்டா ஹாப்பியாவேன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்ட ஹாப்பியாவேன்னு என்னை சீயோனாய் மாற்றினவருக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் தருகிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக தான் ஆராதனை வேளையிலே ஏசாயா 51:16 எடுத்து முன்வைத்தார். சீயோனை பார்த்து சொல்வதற்காக, நான் என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஆண்டவரே, இனி நான் என்ன ஆண்டவரே கேட்க போறேன்? திடுக்கிடும் காரியத்தையா? இல்ல, சீயோன் கேட்டு மகிழும். ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். அப்போ கேட்க பண்ணுகிற கர்த்தர் சில சத்தத்தை கேட்க பண்ண போகிறார். அந்த சத்தத்தின் நிமித்தம் என்னெல்லாம் உண்டாகும் தெரியுமா? துக்கத்தில் இருக்கிறவனை தூக்கி விடுகிற சத்தம். அதுதான் யோவான் 11:31. துக்கத்தில் துயரத்தில் இருக்கிறவனை தூக்கி விடுகிற சத்தம். வாசிங்கள் 11:31. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இப்போ அழுதுட்டு இருக்கிறா, ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாள், துக்கத்தில் இருக்கிறாள். திடீர்னு எழும்புறா, ஓடுறா. அவள் இப்படி திடீரென்று எழும்பி ஓட காரணம் 28வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய், ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா கவனிக்கும். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்கள் மத்தியிலே சொல்லுவேன். ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவள் எழும்பி போறான். அந்த சம்பவம் தெரியும். லாசரு மரித்தான். அந்த வீட்டில் உண்மையிலே சுவிசேஷங்களை பார்க்கும்போது அவருடைய பெற்றோர் யாருன்னு கொடுக்கப்படவில்லை. உண்மையில் அந்த வீட்டில் அவங்க பெற்றோர் இருந்திருப்பாங்கன்னா அவங்களுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நிச்சயம் அவங்க பெற்றோர் இறந்திருக்கலாம், தெரியல. பெற்றோர் இல்லாத ஒரு பிள்ளைகள் 3 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. மார்த்தாள், மரியாள், லாசரு. அந்த குடும்பத்தில் வேறு யாருடைய பெயரும் அங்கே கொடுக்கப்படவில்லை, யாரும் இல்லை. வெறும் அதிலும் ஒரே ஒரு ஆண் துணை மட்டும்தான் இருக்கிற, சகோதரன் மட்டும்தான் இருக்கிறான். 2 சகோதரிகள். பரவாயில்ல, அது அண்ணனா இருக்கலாம் அல்லது தம்பியா இருக்கலாம். சகோதரன் இருக்கிறானே, அப்பா இல்லாட்டியும் அம்மா இல்லாட்டியும் பிரதர் கூட இருக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு? அந்த நம்பிக்கை. நம்ம ஒருத்தங்க ஒரு காரியத்தை நம்பி இருப்போம் தெரியுமா? பரவாயில்ல, இதாவது இருக்குது. சில சொல்லுவாங்கல்ல, வேலை போனால் இந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆகுது இருக்குது, ஏதோ இப்படியாவது வருமானம் வருது. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தாலும் ஒரு காரியத்தை நம்ம அறியாமலே என்ன பண்ணுவோம்? சார்ந்திருப்போம். அதுவும் க்ளோஸ் ஆகும்போது தான் நம்ம அப்படி உட்காந்துரும். இந்த துக்கம் என்பது என்னால் ஹேண்டில் பண்ண, துக்கம் பல விதத்தில் இருக்கு. பல துக்கங்களை நம்மால் சகித்து கொண்டு சிரிக்க முடியும். பல துக்கங்களை நம்மால் சகித்து கொண்டு சிரிக்க முடியும். ஆனால் சில துக்கங்கள் நம்ம எழும்ப கூட விடாது. அப்படி நின்ன இடத்துல உட்கார வச்சிடும், அசைய விடாது. சில துக்கங்கள் அது யாரையானாலும் சரி. பல துக்கங்களை இங்க வருகிற அநேகர் பர்சனலா கூப்பிட்டு கேட்ட, அநேகரை எனக்கு தெரியும் பர்சனலா, ஏன்னா அவங்க காரியத்தை ஷேர் பண்றதுனால. வெளியே பார்த்தா தெரியவே தெரியாது. ஏன்? சகித்து கொண்டு சிரிக்கிறார்கள். அதுக்குள்ள கிருபையை ஆண்டவர் கொடுத்து சகிக்க வைக்கிறார். ஆனா சில துக்கங்கள் என்பது எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோமோ அப்படியே. ஒரு பலமுள்ள ஒருவர் ஒரு தண்ணீரில் விளையாடி கொண்டிருக்கிற ஒருவனை கரத்தை வைத்து அதே தண்ணீரில் மூழ்கடிக்கும் போது அவன் எப்படி துடிப்பானோ
அதே போல சில துக்கங்கள் சிலர் அப்படி அப்படி என்ன சாகடித்து கொண்டு இருக்கும். சாகடிக்காது, மாறாக சாகடித்து கொண்டே இருக்கும். அணு அணுவாய் வேதனை வேதனை வேதனை. அப்படிப்பட்ட ஒரு வேதனை நடுவில் தான் இந்த மரியாள் இருக்கிறாள். இந்த மரியாள் இருக்கிறாள். தேங்க்யூ ஃபாதர். இனி மரியாள் இந்த துக்கத்திலிருந்து எழுமணும்னா ஒரே ஒரு வார்த்தை காதுல கேட்கணும். எனக்கு இந்த வசனத்தை அதான் சொன்னேன் அல்லவா, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர் ஆண்டவர் எனக்கு காண்பித்து தந்த வார்த்தை இதுல என்ன தெரியுமா? ரகசியமாய் அழைத்து. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் அவ மட்டும் இல்லை, சர்ச்சில் எல்லாரும் இருப்பாங்க. புல்பிட்ல இருந்து பேசப்படுகிற வார்த்தை எல்லாருக்கும். நேர காமனா வந்துட்டு மார்த்தாள் வந்து சொல்லல, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். மரியாளே, இந்த வார்த்தை உனக்காக மட்டுமுள்ள வார்த்தை. உனக்காக மட்டும். இந்த கூட்டத்தில் உன்னை சூழ யூதர்கள் இருந்தாலும் மரியாளே, இன்று பேசப்படுகிற வார்த்தை என்பது எல்லாருக்கும் ஆனது அல்ல, உனக்காக மட்டும் மட்டும் மட்டுமுள்ள வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி தேவன் எல்லாரோடும் பேசுகிறவர். ஆனா ஆமென், எனக்காக மட்டும் தேவன் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி உடா கரபா சந்தரா. Thank you Father. Oh Jesus. அடுத்தது, இயேசு யாருக்காக இந்த பூமியில வந்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். அப்ப இயேசு யாருக்காக இந்த பூமியில வந்தார்? எல்லாருக்காக. எல்லாருக்காக. ஆனா இங்க இயேசு வந்தது யாருக்காக மட்டும்? மரியாளுக்காக மட்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சில வேளைகளில் ஆண்டவர் பிரத்யட்சப்படுவார். எல்லாருக்காக அல்ல, சீயோனுக்காக மட்டும். சீயோனுக்காக மட்டும். ஹல்லேலூயா. Thank you Father. அதுதான் போதகர் வந்திருக்கிறார், உங்களை அழைக்கிறார்ல. அப்படின்னா மார்த்தாள் நின்னால நடக்காது, மரியாள் வந்து நிக்கணும். எனக்காக மட்டும். அது சொல்லும் போது என்ன உரிமையில, என்ன பலன். எல்லாருக்காக வந்து உண்மைதான். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அவளுக்காக நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த சிச்சுவேஷன்ல காமனா நின்று பேசுறதுக்கு, சில சிச்சுவேஷன்ல காமனா நிப்பாங்க, எல்லாரும் காமனா நிப்பாங்க. அந்த பக்கம் சாய மாட்டாங்க, இந்த பக்கம் சாய மாட்டாங்க. பட் சில சிச்சுவேஷன்ல எனக்குன்னே ஒருத்தர் நிக்கணும், எனக்குன்னே நிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி இந்த பூமியில எங்க போனாலும் தேடி பார்க்க முடியாது. ஆனால் என்னை சீயோனாக்கினவர் வருவார். அந்த சத்தம் என் காதுல கேட்கும். நல்ல கரங்களை தட்டி thank you Father, thank you Jesus. ரகசியமாய், பர்சனலா. ஹல்லேலூயா. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. அவர் எங்களுக்காக வருவார் என்கிற நிலையும் தாண்டி எனக்காக நிற்பார். இந்த வீட்டில் வேற யாருக்காக அவர் நிற்பாரோ எனக்கு தெரியாது, எனக்காக வருவார். ஆமென், ஹல்லேலூயா. மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தையை தான் மரியாளும் வந்து சொல்வாள். ஆனால் மார்த்தாள் சொன்ன போது அவர் அதே பேசின இடத்துல நின்றார். அப்படிதான் இருக்கு, அசையல்ல. இனி ஏதாவது நடக்கணும்னா அவர் கல்ற பக்கத்தில் போகணும், கல்ற கிட்ட போகணும். ஆனால் அவர் எதுவுமே செய்யலை. மரியாளே, நான் உனக்கு வேண்டிதான் வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. மார்த்தாள் பார்த்தாள். மரியாளை குறித்து முதல் சந்திப்பில் கம்ப்ளைண்ட் சொன்னால, ஆனால் இப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள். இனி இந்த வீட்டில் அழுகை கழிப்பா மாறணும்னா, இந்த துக்கம் மாறணும்னா மரியாள் வரணும். ஹல்லேலூயா. காதில் போய் சத்தம், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறாள். அந்த சத்தம் அவளை எழுப்பி விட்டுட்டு, அதுதான் துக்கத்திலிருந்து
எழும்ப பண்ணுகிற சத்தம். அவளுடைய துக்கம் என்பது அவளால் அசையக்கூட முடியாத அளவுக்கு அவளை அமிழ்த்துகிற துக்கம். ஆனா ஒரே ஒரு சத்தம் அவளை தூக்கி விட்டுட்டு ஆமென். அவர் உன்னை அழைக்கிறார்ங்கிற சத்தம். அவர் வந்திருக்கிறாருங்கிற சத்தம் அல்ல, அவர் உன்னை அழைக்கிறார். அவர் உனக்காக தான் வந்திருக்கிறார். Thank you, Father. ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நாளும் உபேட்சிக்கில்ல, ஒரு நாளும் மறக்குகில்ல. എന്റെ യേശു എത്ര നല്ല, ഓരോ നാളും മറക്കുകില്ല. എന്റെ യേശു എത്ര நல்லவர். ஆமென். எனக்காக வருவார். அந்த சத்தத்தை தான் கேட்க போனார். போதகர் வந்திருக்கிறார். அவ எழும்பல்ல, அவர் எல்லாருக்காக வருகிறவர் அல்ல, உன்னை அழைக்கிறார். இந்த சத்தம் அவளை எழுப்பி விட்டுட்டு ஓட வச்சுட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா சொல்றா, நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் உயர்த்துமாய் பிரயாசப்படுறேன், ஆனாலும் என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நான் கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெறுவேன். கர்த்தருடைய பார்வையில் ஆமென். என்னை தூக்கி விடுகிற சத்தம். இன்னைக்கு ஏதாவது இப்படிப்பட்ட வேதனையில, துக்கம் எல்லாருக்கும் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு துக்கம் இருக்கும்ல. ஆனா சில துக்கங்கள் அப்படியே எதுவுமே பண்ண முடியாது. ஆகாரம் இருந்தாலும் புசிக்க முடியாது. சில துக்கம் அழுத்தும் போது வாயில சாப்பாடு வச்சிட்டு இருப்போம், அப்படி வாயிலே வச்சிட்டு இருப்போம், பார்த்துறீங்களா? அப்படியே விழுங்க கூட முடியாது. அப்படியே வாயில் ஒரு பிடி சோறு எடுத்து சாப்பிட்டே ஆகணும், வாயில் வச்சுட்டு அப்படியே இருப்போம். இல்லைன்னா கையில் அப்படியே பிசைஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்போம், அப்படியே இருப்போம். எதுவுமே, ஏன்னா இதுதான் அமிழ்த்துகிற துக்கம். நல்ல பசிக்கும், பட் இதுக்கு கீழே இறங்காது, அப்படியே ஒதுக்கி வச்சிடும். தேங்க்யூ ஃபாதர். சில துக்கம் எழும்பும் போது எல்லா இடமும் அடைப்பு வந்தது போல இருக்கும். இனி சீயோன் மகிழணும்னா முதல்ல இதுல இருந்து எழும்பணும்னா கேட்கணும். யூத ஜனங்கள் என்ன சொல்ல வந்தார்களாம்? ஆறுதல் சொல்ல வந்தார்கள். யாராவது அவளை காயப்படுத்த வந்தார்களா? இல்ல, ஆறுதல் சொல்ல வந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள், மரியாள் இந்த சத்தத்தை கேட்கும் வரை அவள் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள்? ஆறுதலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் எழும்ப முடியவில்லை. ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நான் எழும்பணும்னா என்னை சீயோனாக்கினவர் என்னோடு பேசணும். என்னை சீயோனாய் மாற்றினவர் என்னோடு பேசணும். யாரும் யோபுக்கு நிலைமை பரிதாபம். அங்க ஆறுதல் சொல்ல வரல, அங்க ஆறுதல் சொல்ல வந்துட்டு என்ன பண்ணாங்க? காயப்படுத்தி, அதனாலதான் இப்படி ஆச்சு, இதனாலதான் அப்படி ஆச்சு. மரியாளுக்கு அப்படி இல்லை. ஆறுதல் சொல்ல யூதர்கள் வந்து நின்று, ஏன்னா அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், இப்போ சகோதரனும் போயிட்டான், வந்து ஆறுதல் சொல்ல வருகிறாங்க. அதனால எழுப்ப முடியல. சில நேரத்தில் சில துக்கங்களுக்கு மனிதர்களுடைய ஆறுதலின் வார்த்தை நமக்கு மருந்தா இருக்கும், சில துக்கங்களுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட துக்கங்களுக்கு மனிதனுடைய ஆறுதலின் வார்த்தையால பிரயோஜனம் இல்லை. ஆறுதல் சொல்லுவாங்க பாருங்க, எல்கானா தன் மனைவி அன்னாளுக்கு ஆறுதல் சொன்னான், அதனால் அவள் துக்கம் நீங்கினதா? இல்லை. சில துக்கங்களுக்கு மனுஷங்க என்ன பேசினாலுமே ஆறுதல் கிடையாது. சிலர் ஆறுதலுங்கிற பேர்ல அப்படி அறுத்துட்டு போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆறுதலுங்கிற பேர்ல என்னெல்லாமோ சொல்லிட்டு போவாங்க.
அதே போல் ஒருத்தங்க அழும்போது கொஞ்சம் அவங்கள அழ விடணும். ஓகே, அதுலேயும் இந்த துக்க வீட்டிலலாம் போயிட்டு சும்மா அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க, அது பண்ணுற பெரிய தப்பு. அவங்கள நல்லா அழணும். அழுகிறவர்களோடு கூட சேர்ந்து என்ன செய்யணுமா? அழணும். நம்ம முடிஞ்சா அழுவோம், இல்லைன்னா அவங்களையாவது அழ விடுங்க. இதுக்கெல்லாம் போய் அழலாமா? இது வேற எதுக்கு அழதுக்கு? சில சொல்லுவாங்கல்ல, இதுக்கெல்லாம் போய் அழலாம், அங்கே எல்லாம் போச்சு, இதுக்கெல்லாம் அழலாம் வேட வேற எதுக்கு தான் அழ? ஒருத்தங்க அழுறாங்கன்னா கொஞ்சம் அழ விட்டுறணும், அப்படி லகுவாயிரும். முடிஞ்ச அவங்க கூட சேர்ந்து அழுங்க. ஆனால் ஒரு நாளும் எண்ணெய் மட்டும் ஊட்டிடாதீங்க. அதாவது அப்போ தான் அழுது முடிச்சிருப்பாங்க, ஆனாலும் பார்த்தீங்களா அவ்வளோதான், அடுத்து திரும்பி இவங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை, அழ விடுங்க. அதனால தான் நான் பைபிள் காலேஜில் எனக்கு பாடம் எடுத்த பிரின்சிபால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, துக்க வீட்டில் போய் நீங்கள் ஆறுதல், நீங்கள் இப்போ செய்யக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? அவங்க பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றது. வேற எதுவுமே அவங்க கிட்ட பேசிடாதீங்க. பேசி என்ன பேச முடியும்? அவங்க பக்கத்தில் போய் என்ன செய்யணும்? முடிஞ்சா கொஞ்ச நேரம் அழுங்க, அவங்க பக்கத்தில் போய் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, வாங்க. எதுவும் போய் அது அப்படி இது இப்படி எதுவுமே, சிலர் பேசி பேசி சில இடத்துல போய் நான் சிலர்ட்டே சொல்லுவேன், அவங்கள தயவு செய்து கொண்டு போயிருங்க. அவங்க பார்வையில் என்னன்னா நாங்கள் சரியானதை அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை. அதாவது ஒருவனுடைய நம்பிக்கை என்பது முழுமையாக அற்று போற இடத்துல அவனுக்கு அழுவதை தவிர வேற வழியே கிடையாது. இங்கே ஒரு சகோதரன், ஒரு ஆண் துணை என்பது ரொம்ப முக்கியம். என்னதான் சமத்துவம் அப்படி இப்படின்னு பேசினாலும் ஒரு ஆண் துணை என்பது மிக மிக அவசியமானது, முக்கியமானது. இங்கே தாய் தகப்பன் இல்லை, சகோதரனும் இல்லை, துக்கத்தில் அமிழ்ந்திருக்கிறார் ஜனங்கள், விசுவாசிகள் வந்து வீடை சூழ்ந்திருக்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க, அவங்களுடைய மேக்சிமம். ஆனால் அவளை எழுப்பி விட முடியவில்லை. ஒரே ஒரு வார்த்தை வந்து மார்த்தாள் சொன்னால் எழும்பி ஓடிட்டான். ஒட்டுமொத்த ஜனங்கள் சொன்ன அத்தனை வார்த்தையினால இவளால எழும்பி நிக்க கூட முடியல. ஆனா கேட்க வேண்டிய சத்தத்தை அவ கேட்ட போது எழும்பி நிக்க ட்ரை பண்ணான்ல, எழுந்து ஓடினாள். எனக்கு தெரியும் ஆண்டவரே, கேட்க வேண்டிய சத்தத்தை என் காது கேட்டா உம்மால என்னால சேனைக்குள் பாய முடியும், என்னால மதிலை தாண்ட முடியும். ஹalleluya. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. துக்கத்தில் இருக்கிறவனை தூக்கி விடுகிற சத்தம். இரண்டாவது, அழுகையை களிப்பாக்குகிற சத்தம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் நமக்கு தெரியும். எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையிலே இருக்கும்போது ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லும்போது இந்த எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி என்ன செய்தானா? 3 கடைசி வாசியுங்கள். எசேக்கியா மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை. ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், எங்கே ஒருவன் தன் நம்பிக்கையை முழுவதுமாய் இழக்கிறானோ அங்கே அவன் மிகவும் அழுவான். லாஸ்ட் வர ட்ரை பண்ணுவாங்க, லாஸ்ட் வர ட்ரை பண்ணுவாங்கல்ல, ட்ரை பண்ணி நம்முடைய அத்தனை முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிட்டு இனி என்ன ட்ரை பண்ணாலும் வாய்ப்பே இல்லைங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து ஒருத்தன் நிற்கும் போது அவன் எந்த இடத்தை தேடுவான் என்றால் அழுகிறதற்கு இடம் தேடுவான். யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடினான். பொதுவாகவே 2 விதத்துல 2 இடங்களை நம்ம தேடுவோம். ஒன்று அழுகையே மாற்றுறதுக்கான இடத்தை தேடுவோம், இன்னொன்று அழுகிறதற்கான இடத்தை தேடுவோம். இடத்தை தேடுவோம். சில நேரத்தில் கூட்டத்தில் இருக்கும்போதும் அப்படியே இந்த தேவ அன்பை நினைச்சு சில காரியங்கள் நினைச்சு ரொம்ப அழுக வரும். அப்போ உடனே நான் என்ன தேடுவேன்? இடத்த தான் தேடுவேன். எங்க போகலாம் அப்படின்னு கொஞ்சமாவது 10 நிமிஷமாவது அழுதுறணும். அப்படி அதே போல சில வேதனைகள் நம்மை அழுத்தும் போது
கூட்டத்தில் நிற்போம், ஐயோ இங்கே வச்சு அழக்கூடாது, உடனே நம்ம அழுகிறதுக்கு இடத்தை தேடுவோம். இவன் அழுகிறதற்கு எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பினான். யாரும் பார்த்துட, ஏன்னா ராஜா திரும்பி இப்படி படுத்திருக்கிறான். அப்படின்னா எப்படி அழுதிருப்பான் என்று என்னுடைய சிந்தை. சத்தமும் வெளியே கேட்கக்கூடாது, அழாம இருக்கவும் முடியாது. அப்படி அழுறவங்களை பார்த்துருக்கீங்களா? பல்ல கடிச்சிட்டு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி வெளியே சத்தம் கேட்டக்கூடாது. அந்த அழுகை ரொம்ப வலிக்கும். அப்படி இந்த இடம்லாம் அப்படி பெயின் ஆயிரும். ஏன்னா சத்தம் கேட்டால் திரும்பி வந்துடுவாங்க. அப்படி சில நேரத்தில் நைட்டு, அது எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நைட்டு திடீர்னு ஆண்டவர் சமயத்துலேருந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பிரசன்னத்தில் அழும்போது இங்கே எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. 2 மணி 2:30 3 மணி இருக்கும். அப்போ எனக்கு அழணும். அந்த டைமில் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலுமே எல்லா இடத்துலையும் கேட்கும். அந்த நேரத்தில் அழவும் செய்யணும், சத்தமும் வெளியே வரக்கூடாது. அப்போ இப்படி வச்சு கொஞ்ச நேரம் அழுது முடிச்சு இந்த இடம்லாம் வலிக்கும் பாருங்க, அப்படி தலையை வலிச்சிரும். எசேக்கியா அப்படிதான் அழுதுருப்பார், சுவர் புறமா திரும்பி. இல்லைன்னா ஏசாயாட்ட அழுது இருக்கணுமே, அழல. நான் எசேக்கியா இல்ல, ஆண்டவரே உயிரே போனாலும் உங்ககிட்ட தான் அழுவேன், உங்ககிட்ட தான் அழுவேன். அழணும்னு தோணுதுப்பா, அழுறேன். ஏன் அழுறேன்? எனக்கு வலிக்குது, நான் அழுறேன். ஆண்டவரே சுவர்புறமா திரும்பி அழுறோம். அழுதுட்டு இருக்கும்போது தேங்க்யூ ஃபாதர். அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு என்ன வார்த்தைகள்லாம் எழுதியிருக்காங்கல்ல. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு நாளைக்கு தான் இனி இதனுடைய நம்ம சொல்லுவோம்ல 5 பாயிண்ட் சொல்லி தொடங்குவோம், 2ல் நிற்கும். கர்த்தருக்கு சித்தமான மீதி வார்த்தைகளை அடுத்த வாரம் நாம் கேட்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் இல்லை? அப்படி உண்மையிலே அன்னைக்கு நடந்திருந்தா அடுத்த வாரம் கேட்கறதுக்கு யார் இல்லை? அவர் சொல்லிட்டு ராஜா பார்த்து உங்க வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், உங்க கதை முடியுது சொல்லிட்டு திரும்பும்போது ஏசாயா டோர் பக்கமா திரும்புறான், எசேக்கியா சுவர் பக்கமா திரும்புறான். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா டோர் பக்கமா திரும்புறான், எசேக்கியா சுவர் பக்கமா திரும்புறான். ஹல்லேலூயா. ஏசாயா ஆண்டவரே நான் நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லிட்டே சொல்லி நடந்துட்டு இருக்கிறான். எசேக்கியா சுவர் பக்கமா திரும்பி அழ ஆரம்பிக்கிறான். அழுததும் ஆண்டவர் பார்த்தாரு, ஆமென், இனி இவன் அழுகையை மாத்தணும்னா இவன் காதுல ஒரு சத்தம் கேட்கணும், இவன் காதுல ஒரு சத்தம் கேட்கணும். ஆமென். அதுவும் யாரை கொண்டு பேசணும்? இவன் யாரை ஊழியன் என்று நம்பி கொண்டிருக்கிறானோ அவனை கொண்டே பேசணும். வேற யாரு பேசினாலும் இனி நம்பிக்கை வராது. ஏன்னா ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், அவ்வளவுதான் மறிக்க போறீங்க. அப்போ இனி நம்பணும்னா ஏசாயாவை கொண்டே பேசணும். இவன் சுவர்புறமாய் திரும்பி அழ ஆரம்பித்ததும் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவை மீண்டும் எசேக்கியாவினிடம் திருப்பினது. நான் சொல்லுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. சில சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கவே சில ஊழியர்களை உங்களிடமாய் கர்த்தர் திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சத்தத்தை உங்கள் காது, எனவேதான் ஏசாயாவை கொண்டு சொன்னார், நீ சீயோனை பார்த்து என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். இவங்க பிரசங்கத்தை கேளுங்க, ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க இவங்க பிரசங்கம் சூப்பர் இல்ல இல்ல. ஒரு வார்த்தை உங்களை தொடுதுன்னா ரீசன் என்ன தெரியுமா? ஆமென். எசேக்கியாவை விட்டு போன ஏசாயாவை எப்படி திருப்பி வார்த்தை வாயிலே அருளி. இதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. எசேக்கியாவின் அனுபவம், ஏசாயாவின் அனுபவம் இல்ல. ஏசாயா அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை அனுபவிக்கிறான், தீர்க்க தரிசனமாக எழுதி வைக்கிறான். தேவன் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது அதை ருசிக்க வைத்துதான் சொல்லுவார். அதுதான் ஏசாயாவை கொண்டு இன்னொரு வார்த்தை எழுதினார், சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்கும்படிக்கு.
சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. இல்லாண்டவர் இன்னைக்கு நான் பிரசங்கம் 3 பாயிண்ட் தான் பண்ணேன், அடுத்த 4 பாயிண்ட் அடுத்த வாரம் தான் பண்ணுவேன். இல்ல, இன்னைக்கு பேசணும்னா திருப்பிடுவாரு. நீ வீட்டுக்கு அப்புறம் போகலாம், மீட்டிங் அப்புறம் கொஞ்சம் 1 hour கழிச்சு முடிச்சாலும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளை சுவர்புறமா திரும்பி அழுதுட்டு இருக்கிறான், அவன் கண்ணீர் ஸ்டாப் ஆகணும்னா இந்த வார்த்தை அவன் காதுல கேட்கணும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். ஏசாயாவை வார்த்தையை கொடுத்து திருப்பி விட்டார். நீ சீயோனை பார்த்து சொல்லு, இல்லாண்ட ஒரு டைம் ஆச்சு, அந்த மீட்டிங் போனோம், நீ சொல்லிட்டு போ. என் பிள்ளை திரும்பி இருந்து அழுறான். ஏசாயா எவ்வளோ பிஸி இல்லை அந்த காலத்தில். ஏசாயாவை மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற தேவ மனுஷன் இல்லை. அப்படின்னா எவ்வளோ பிஸியாக இருப்பார். ஆண்டவர், நான் அவங்கள்ட்ட போய் ஜோமெண்ட், அந்த வீட்டில் போய் ஜோமெண்ட் வந்துட்டேன் ஆண்டவரே. இனி ஆண்டவர் இன்னும் எவ்வளோ விசுவாசிங்க வீடு இருக்கு போகிறதுக்கு, எல்லாம் முடிச்சுட்டு நீ போகலாம். இல்லை, நீ போ. தேங்க்யூப்பா. சிலரை ஏவுவார், இன்னாருக்காக போய் ஜோம் பண்ணு. ஆண்டவர், போன வாரம் தான் போயிட்டு வந்தேன் ஆண்டவரே, இன்னும் போகாமல் எவ்வளோ வீடு இருக்கு. இல்லை, போ. என் பிள்ளை சுவர்புறமா திரும்பி அழுதுட்டு இருக்கிறான். பவுல் கண்ணீர் களிப்பாய் மாற அனனியாவை அனுப்பி பேச வைத்தார். சவுலின் குடும்பத்திலிருந்து தாவீதுக்கு பிரச்சனை வந்தபோது தாவீதுக்கு நம்பிக்கை உண்டாக யோனத்தானை அனுப்பி பேச வைத்தார். ஊழியர்கள் வாயிலே வார்த்தையை தந்து பேச வைக்கிறது உங்களை சீயோனாய் மாற்றினவர். ஆமென். எனவே மகிமை, கனம், துதி எல்லாம் அவருக்கு மாத்திரமே, அவருக்கு மாத்திரமே, அவருக்கு மாத்திரமே. சரி, தப்பி தவிர கூட உங்க பிரசங்கம் நல்லா இருக்கு அப்படி சொல்லாதீங்க. உங்க மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் தாங்க ஏசாயாவுக்கு டியூட்டி முடிஞ்சு ஆண்டு சமயத்தில் வார்த்தையை வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு. வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மறிக்க போகிறீர். ஆண்டவரே, இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்த ஆண்டவரே, போகும்போது அப்படியே திருப்பிட்டார். பாதியில் கூப்பிட்டு போய் சொல்லு, அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, நீங்க தந்த மெசேஜ் இது இல்லை, நீ சொல்லு, அது அப்புறம் பேசிக்கலாம், இது முதல்ல இதை சொல்லு. ஆண்டவர் சிலர் அனுப்புவார் வார்த்தையை கொடுத்து. கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். எனவே தேவ சமூகத்தில் வரும்போது, ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்கிட்ட பேச போறீங்க அப்படி வரணும். இன்னைக்கு இவர் என்ன பேச போறாரு அப்படி வரக்கூடாது. இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன ஆண்டவர் பேச போறீங்க. நான் இன்று பேசும்படி போன வாரமே டிசைட் பண்ண வார்த்தைன்னா ஆண்டவர் தியானிக்கிற வைக்கிற வார்த்தைகளை தான் மெசேஜாக ப்ரிப்பேர் பண்ணுவது. அப்படி எடுத்த வார்த்தை சங்கீதம் 51, அதில் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். அது அப்படியே பெருக பண்ண ஆரம்பித்தார். நான் புரிந்து கொண்டேன், ஓகே, இது ஆண்டவர் மெசேஜாக கொடுக்குறாங்க, ஃப்ரைடே பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் வாங்கிடுவேன், இல்லைன்னா இல்லை. செவ்வாய்க்கிழமையில் வர அந்த ஒரு லீடிங் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் புதன்கிழமை காலைன்னு நினைக்கிறேன், புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமை இந்த வேர்டு ஆண்டவர் அப்படியே கொண்டு சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. இன்னைக்கு உறுதிப்படுத்தினார்ல வர்ஷிப்பில். இன்னைக்கு யூஸ்வலாக ஃப்ரைடே வர்ஷிப்பில் ஒரு மெடிடேஷன் பார்ட்டே கிடையாது. வர்ஷிப் போயிட்டு அப்படியே ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு போயிடுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அந்த வசனத்தை எடுக்க வச்சு, பேச வச்சு, தியானிக்க வச்சு, ஜெபிக்க வச்சுட்டு உங்களை ஆயத்தமாக்கிட்டு செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறார். நான் சீயோனாய் மாறினவன் அல்ல, அவரால் மாற்றப்பட்டவன். என் காதல என்ன கேட்டா நான் மகிழ்வேன் என்பது என்னை சூழ்ந்திருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது, ஆனால் போதகருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இன்னைக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கிறவங்க இருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென். கர்த்தர் சும்மா யாரையும் கொண்டு வர மாட்டார், சும்மா பேசவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சில ஊழியர்களை கொண்டு வாயில தேவன் வார்த்தையை வச்சு அனுப்புவார். விசுவாசிங்க மூலமாக பேசுவார், தெரியாது, வார்த்தையை வைத்து அனுப்புவார், வார்த்தையை வைத்து அனுப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போன வருஷம் டிசம்பரில்
ஜான்வரியில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். அப்போ ஒரு ஊழியக்கார ஃபேமிலி, அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் ப்ரேயர் பண்ண ஆண்டவர் லீட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னாங்க, இதை வந்து என்னுடைய தாசன் கையில் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது யார் ஆண்டவரே அப்படி சொல்லி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் அவங்க அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து திருப்பி ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கிறது, அங்கே போய் இந்த வார்த்தையை கொண்டு அவனிடத்தில் கொடு என்று சொல்லி அவங்க வந்து பார்க்கும்போது அங்கே கிருபையினால் அங்கே ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து முடிச்சுட்டு சொன்னாங்க, இப்படி ஆண்டவர் இந்த வேர்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அந்த வேர்டை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வார்த்தையின்படியே போன வருஷம் பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் காண செய்தார். ஊழிய பாதையில் அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நடக்க அந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். இப்போ போன டிசம்பர் கடைசி வரும்போது ஆண்டவரே போன வருஷம் இப்படி இன்னொரு அந்த ஃபேமிலி பேர் எனக்கு தெரியாது, யார் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் தெரியாது. அவங்கள நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். ஆண்டவரே அந்த ஒரு குடும்பத்தின் மூலமாக எனக்கான வார்த்தையை நான் கேட்டு மகிழும்படியான வார்த்தையை நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீங்களே ஆண்டவரே, இந்த முறை ஆண்டவரை யாருக்கிட்ட ஆண்டவரை கொடுத்து விட போகிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். டிசம்பர் லாஸ்ட்டு 2 வாரத்துக்கு ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நைட்டு ஒருத்தங்க வந்து ஒரு பார்சலை எனக்கு கொடுத்து சொல்கிறாங்க, இந்த பாஸ்டர் ஃபேமிலி உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி இதை தர சொன்னாங்க அப்படின்னு. அதை தரும்போதே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே என்ன இருந்தாலும் அதில் என்ன இருக்க போகுது, எனக்கான வார்த்தை இருக்க போகுது. ஏன்னா 2 நாளாக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திறந்து பார்த்தேன், கர்த்தர் எனக்கான வார்த்தையை அதில் வைத்து அனுப்பினார். ஆமென். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னார் மூலமாக மட்டும்தான் ஆண்டவர் பேசுவான்னு கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு அதுக்காக வெயிட் பண்ணணும். ஆண்டவரே, நான் எந்த அழுகை எனக்கு மாறணும்னா நீங்கள் என்கிட்ட பேசணும். நீங்கள் பேசுனா நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சில சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் சொன்னா நம்புகிறேன், வேற யார் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தங்க சீரியஸாக இருக்கிறாங்க, அட்டெண்டர் வருவார், ரூமை க்ளீன் பண்ணுறவங்க, நம்ம அந்த ஒரு வேதனையில் கேட்போம், இப்படி இருக்காங்க, இந்த பெட்டில் இருக்காங்க, ஒன்று பார்த்து சொல்லுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நம்பிக்கை வரணும்னா சீஃப் டாக்டர் வரணும்ல, வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, காலைல கொஞ்சம் சீரியஸாக தான் இருந்துச்சு, இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொன்னால் உடனே நமக்கு எங்கேருந்து தான் அந்த நம்பிக்கை எவ்வளோ குயிக்காக வரும். நம்பிக்கை ஒரு சீஃப் டாக்டர் காலையில் சொல்றாரு, ரொம்ப கிரிட்டிக்கல் தெரியாது, எங்களுடைய மேக்சிமம் ட்ரை பண்றோம்னு சொன்ன அதே சீஃப் டாக்டர் நைட் வந்து சொல்றாரு, பெரிய மிராக்கிள் நடந்துச்சு, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு வார்த்தை சொன்னா அந்த வேர்டு கேட்ட அடுத்த செகண்ட் எங்க இருந்து தான் இந்த நம்பிக்கை வருதுன்னு தெரியல. இந்த சில காரியங்கள்லாம் சில வேர்டு கேட்ட உடனே அழுக மாறிடும். பிள்ளைங்க ஒரு காரியத்துக்காக அழுதுட்டே இருப்பாங்க, அடுத்து உனக்கு வாங்கி கண்டிப்பாக தருவேன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் இந்த அழுக மாறிடும். அதாவது நம்பிக்கைக்குரியவர் பேசும்போது எல்லாமே மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ஏசாயாவை கொண்டு சொன்னா அவன் நம்புவான். ஏசாயா சொல்லிட்டோம், இனி சும்மா போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னொரு ஆள் அப்படி அல்ல, பாதி முற்றத்துக்கு போகும் முன்னமே ஏசாயா நினச்சிருக்கலாம், என்னாண்டவர் ஒரு கிளாஸ் தண்ணி வர தரல. ஆமாம், இப்படி பேசுனா எங்கே தண்ணி கிடைக்கும்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் அசிரியன் ஆண்டவர் அடிப்பார்லன்னு சொல்லும் போது, இப்போ வந்து இப்படி பிரசங்கம் பண்ணால் உனக்கு காணிக்கையும் கிடைக்காது, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காது இல்லை. ஆண்டவர் விடலை, திருப்பி விட்டுட்டார். அந்த சத்தம் அவனுடைய அழுகையை களிப்பாய் மாற்றினது. ஆண்டவர், நான் உம்முடைய சீயோன், நான் எதில் அழுதுட்டு இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். இதை மாற்றும்படியான உம்முடைய சத்தத்தை நான் கேட்க பண்ணோம். ஆண்டவர் அனுப்புவார். பவுலை எழுந்து ஓட வைக்கிறதுக்காக அனனியாவுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். நான் அதான் திரும்ப சொல்றேன், வார்த்தையை எடுத்து கொடுக்கவில்லை,
வார்த்தை அவர் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். எனவேதான் அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற வார்த்தை அப்படி எடுத்துடணும். நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி. அப்போ மகிமை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். ஒரு நாளும் நம்ம மனசுல எந்த ஊழியரையும் விக்கிரகமாக்கி விடவே கூடாது. அல்லேலூயா. மகிமை அவர் பேசுறார், இன்னாரை கொண்டு பேசுவார். யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவருக்கு பேச முடியும், யாரை கொண்டு வேணாலும் பேச முடியும். பெரிய ஜனத்துக்கு பேதுருவை கொண்டு பேசினார், அந்த பேதுருவுக்கு சேவலை கொண்டு பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க பிழையாமையின் வாயை திறந்து பேச வைத்தார், அந்த பிழையாமை திருத்த கழுதையை பேச வைத்தார். ஆமென். நான் பிழையமாக்கும் அப்படின்னு நிமிந்துட்டனாலே உன்னை திருத்துறதுக்கு ஆண்டவர் அடுத்த பிழையாமையெல்லாம் உருவாக்க மாட்டார், கழுதையை தான் கொண்டு வருவார். நான் பேதுருவாக்கும் அப்படின்னு சொன்னாலே அப்படியா இரு, உன்னை திருத்துறதுக்கு யோவானையும் யாக்கோவையும் கொண்டு வர மாட்டார், சேவலை தான் கொண்டு வருவார். அதுக்கு மேலே இனி என்னைக்காவது பெருமை பாராட்ட முடியுமா? பெருமை பாராட்டினா அடுத்து எதை கொண்டு வராருன்னு தெரியாது. நான் யோனா பெரிய தீர்க்கதரிசி, நான் யோனாவை திருத்துறதுக்கு ஆண்டவர் புழு பூச்சியை அனுமதிப்பார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரை இன்னைக்கு ஊழியர் வாயில நீங்க கொடுத்த வார்த்தை என்ன? இந்த சீயோனை குறித்து சொல்லும்படி நீங்க கொடுத்த வார்த்தை என்ன? இப்படி வரணும். சிலர் பாருங்க, கடந்த நாளில் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். என்ன? எங்க வீட்டில் நடக்கிறத எங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்றாரோன்னு எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு அப்படின்னு. இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க, 5 கிராம் அந்த சைட்லேருந்து வந்தாங்க. அவங்க தேவனை அறியாத ஃபேமிலி. அவங்க அப்போதான் அந்த ஆன்லைன் இதை பார்த்து ரட்சிக்கப்பட்டு ஒரு அம்மாவும் மகளுமாக வந்தாங்க. வந்துட்டு இப்படி இருக்கிறாங்க, என்ன அப்படின்னு. அவங்க இப்போதான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் கேமரா வச்சு யாராவது உங்களுக்கு காட்டி தராங்களா பாஸ்டர் அப்படின்னு. இன்னொருத்தங்க நம்ம சர்ச்சில் ஒருத்தங்க சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் பிரைஸ்லாம் காலையில் என் மனைவி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஏன்? இல்லை பாஸ்டர் ஒன்றும் இல்லை நாங்கள் வீட்டில் பேசின டயலாக்லாம் இன்னைக்கு மெசேஜில் ஒரு வார்த்தை விடாமல் வந்துச்சு அப்படின்னு. அதே டயலாக் அப்படியே வருது. போன வாரத்தில் ஒரு சகோதரர் வந்தார், வந்து சொன்ன போன சண்டே மெசேஜில் நீங்கள் சொன்ன 5 பாயிண்ட்டுமே சொல்லி நான் அழுதுருக்கிறேன். அப்படியே அந்த 5 பாயிண்ட்னா நான் சொல்லி என்னென்ன சொல்லி அழுதேனோ, எது நிமித்தத்தில் நான் சோர்ந்து போனேனோ அத்தனை காரியத்தை எடுத்து வச்சு. அப்போ இதெல்லாம் நடப்பிக்கிறது யார்? தவம் இருந்து வாங்கினதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அது நாங்கள்லாம் ஜெப அறையில் முழங்கால் போட்டாலே ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆவியானவர் ஒருவரே. ஆமென். ஆவியானவர் ஒருவரே, அவர் செய்கிறார். நமக்கு தெரியாது. ஏன் பார்வையில் என்ன? ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாங்க, ஓகே, அதுக்கு ஒரு 3 பாயிண்டா 4 பாயிண்டா 5 பாயிண்டா, ஆண்டவரே இது அப்படியே நான் சொல்லிடுறேன் ஆண்டவரே. நம்முடைய ஃபோக்கஸ் அப்படிதான் இருக்கும். சொதப்பிடக்கூடாது, ரெஃபரன்ஸ் மாறிடக்கூடாது, வார்த்தை மாறி விழுந்துடக்கூடாது. ஏன்னா எல்லா டைப் மக்களும் இருக்கிறாங்க, இப்போ வேற ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஜெபத்தோட அந்த ஃபோக்கஸாக இருக்கும். ஆண்டவரே அப்படி மூஞ்ச பார்த்துட்டு ஓகே அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க, மகளே அப்படி கிடையாது. ஆமாம், அது யூதர்களுடைய ஆறுதல், அதனால எழும்ப முடியாது. நமக்கு இயேசுவின் வார்த்தை தான் எழுப்பி விடும். நமக்கு யூதர்களுடைய ஆறுதல் தேவையில்லை. அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க, ஒரு ஆளை விட்டு வாசலில் விசாரிச்சுட்டு வா, என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு வீட்டில் பிள்ளைக்கு பிரச்சனையா வந்துட்டு, உன் பிள்ளைக்கு நான் பிரச்சனை என காண்கிறேன், அப்படி கிடையாது. நமக்கு யூதர்களுடைய ஆறுதல் தேவையில்லை, நமக்கு இயேசுவின் வார்த்தை தான் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க யூதர்களுடைய ஆறுதலை கேட்டு போயிட்டு இருக்கிறோம். இல்ல, கரெக்டா பேசுறாங்க, அப்படியே பேசுறாங்க. கடந்த நாளில் ஒரு மீட்டிங், ஒரு சென்னையில், நான் சர்ச் சொல்ல விரும்பல, ஒருத்தர் இப்படி பின்னாடி இருக்கிறார். அப்போ ஒரு சின்ன பையன் விளையாடிட்டே இருக்கிறான்.
விளையாடிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு தம்பி உன் நிறைய பேர் சரியான க்ரௌடு சர்ச்சில். தம்பி உன் பேர் என்னப்பா? ஓகே, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க எல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவர் தான் அன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர். நேராக போய் இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்படி ப்ரேயரில் இப்படி ஒரு குடும்பம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்களுடைய ஒரே ஒரு மகன், புருஷன் இந்த வேலை பார்க்கிறார். இது நிமித்தம் இந்தந்த காரியத்து நிமித்தம் இந்த குடும்பம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குன்னு சொன்னோன்னே இந்த பையனுக்கு அம்மாவுக்கு தாங்க முடியல. இயேசுவே ஆண்டவரேன்னு வந்தோன்னே அவன், அம்மா இவர் தாம்மா கொஞ்சம் முன்னாடி ஏன்ட்ட வந்து என் பேரெல்லாம் கேட்டுட்டு போனாருமா அப்படின்னு. எதுக்கு இன்னைக்கு உங்க யூதர்களுடைய ஆறுதல்களை கேட்க போயிட்டு இருக்கிறோம், யூதர்களுடைய ஆறுதலை கேட்க போயிட்டு இருக்கிறோம். என் பேரை சொல்ல மாட்டாங்களா? ஹே, நான் சீயோன், நான் எங்க இருந்த சுவர்புறமா திரும்பி இருந்தாலும், துக்கத்தின் நடுவில் இருந்தாலும், எனக்கான ரேமாவை கர்த்தர் தம்முடைய தாசனங்களை அனுப்பி என் காதல கேட்க பண்ணுவா, என் காதல கேட்க பண்ணுவா. அப்ப கேட்கலாம், அப்போ பெயர் சொல்லி அழைப்பார். நல்ல தீர்க்கதரிசிகள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நடுவில் யாரும் இருக்கிறாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. எல்லாம் பைபிள் அப்படிதான் இருக்கு. நீங்க ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1 கடைசி வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் கடைசி வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாக, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார். தீர்க்க தரிசனங்கிறது மனுஷ சித்தத்தினால் வர்றது கிடையாது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இனி 2:1 வாசிங்க. கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசுகிற போது கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது நல்ல கவனிங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு போதகர் சொன்ன ஒரு ஊமையை நான் அடிக்கடி பயன்படுத்துவேன். நமக்கு தெரியும் 100 ரூபாய்க்கு கள்ள நோட்டு இருக்குல்ல, 2000 ரூபாய்க்கு கள்ள நோட்டு இருக்கா? இருக்கு. 25 ரூபாய்க்கு கள்ள நோட்டு எங்கேயா பார்த்துருக்கீங்களா? 25 ரூபாய்க்கு பார்த்துருக்கியா ஜான்? இல்லை. 2000 ரூபாய்க்கு கள்ள நோட்டுக்கு அடிக்க முடிஞ்சவங்களுக்கு 25 ரூபாய்க்கு கள்ள நோட்டு அடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளோ பெரிய நோட்டுக்கு அடிச்சுட்டாங்க. ஏன் 25 ரூபாய்க்கு கள்ள நோட்டு இல்லை? ஒரிஜினல் கிடையாது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா 25 ரூபா நோட்டு வச்சிருக்கீங்க மாதிரி இருக்கு. 25 ரூபாய்க்கு ஏன் கள்ள நோட்டு இல்லை? ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினல் இல்லை. அதனால டூப்ளிகேட் அடிச்சா என்ன ஆயிரும்? தெரிஞ்சிடும். அப்போ அந்த கள்ள தீர்க்க தரிசனம் என்பது எப்படி செயல்படும் அப்படின்னா, எங்க ஒரிஜினலா நடக்குதோ அதே தான் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அன்னைக்கு இவங்க ஆவியில நிரம்பி பெயர் சொல்லி கூப்பிட்டாங்கப்பா, அப்படியே வந்துட்டாங்கப்பா, அப்ப நம்மள அப்படியே செட் பண்ணுவோம்ப்பா. உண்மையில பெயர் சொல்லி அழைக்கிற அந்த கிருபை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றையும் அறியணும், நிதானிக்கணும். இப்போ கூட கடந்த நாளில் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, ஒரு சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகும் போதே ஒரு ஆப்பில் அவங்களுடைய மொபைல் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமா. ரெஜிஸ்டர் பண்ணி நேராக உள்ளே போனால் என்ன ஆயிரும்னா, அதில் அவ்வளோ டீட்டெயிலும் எடுத்துடலாமா. அவங்க வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, என்ன டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துடலாமா அந்த நம்பரை போட்டு. ஓரளவுக்கு தோராயமாக ஒரு 4-5 சேட்டு பார்க்கும்போதே தெரியும் என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் என்னதான் வெளிப்படும்? யூதர்களின் ஆறுதல் தான் வெளிப்படும். யூதர்களின் ஆறுதல் தான். கரெக்ட், என் பிரச்சனை அப்படி நேற்று தான் இவள்கிட்ட பேசுகிறேன், அது அப்படியே சொல்கிறாங்களே. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் பிரச்சனையெல்லாம் அனுப்புது இல்லை. நமக்கு தேவை யூதர்களின் ஆறுதல் அல்ல, என்னை சீயோனாக்கினவர் வார்த்தை. ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, என்னை தூக்கி விட்டுரும் ஆண்டவரே, என்னை தூக்கி விடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எனக்கான வார்த்தையை நீர் உம்முடைய தாசன் வாயிலே அருளி எனக்கு தருவீர், எனக்கு அது போதும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேசுகிறோன்னு எல்லாம் பேச முடியுமான்னு தெரியல, டைம் ஆயிட்டு. ஆனால் இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென்.
ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். சாராளை கேட்க பண்ணினார். இதுவரை சத்தம் கேட்டது யாரு சொல்லுங்க? ஆபிரகாம். வெரி ஃபர்ஸ்ட் டைமா இப்ப யார் கேட்கிறாங்க? சாரா. இதுவரை யார் விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம். அப்ப இதுவரை யார் விசுவாசிக்கல? சாராள் விசுவாசித்திருந்தா ஆகார கனெக்ட் பண்ணிருப்பாளா? இல்ல. அப்போ இப்போ நல்ல கவனிங்க, குடும்பமாய் சில நன்மைகளை சுதந்திரிக்கணும்னா அந்த குடும்பம் முழுவதும் விசுவாசிக்கணும். சில ஆசீர்வாதங்களை தேவன். ஆமாம். கடந்த நாளில் ஒரு காரியத்தை மெடிடேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், தேவன் காத்திருக்க வைக்கிறார்ல. அது இந்த செய்தி அல்ல, அது இன்னொரு நாள் கத்திர சித்தமானால் பேசுகிறேன். ஆனால் இது சொன்னதுனால சொல்கிறேன். காத்திருக்க வைத்தது நன்மையை காத்திருக்கிற பீரியட் இருக்குல்ல, அது நமக்கான நன்மையை உருவாக்குவதற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிற கால அளவு அல்ல, மாறாக நம்மை உருவாக்குவதற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிற கால அளவு. எனவே தான் வேதம் என்ன சொல்கிறது? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருப்பாராம். என் விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து, கரெக்ட், நீடிய பொறுமையா இருந்து சீக்கிரமா செய்வாராம். இது என்ன ஆண்டவரே? அதான் பைபிள் இல்ல, நீடிய பொறுமையா இருந்து அப்படியே சொல்லணும். நீடிய பொறுமையா இருந்து மெதுவா செய்யணும்ல, நீடிய பொறுமையா இருந்து சீக்கிரமா செய்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் செய்யறதுக்கு காலம் தேவையில்லை, உண்டாகட்டும் சொன்னா உண்டாகும். அப்போ அவர் ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறார்னா, அந்த இடத்துல ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆகப்படுது. என்ன கன்ஃபார்ம் ஆகப்படுது? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ ஒரு நன்மை, தேவன் தருகிற நன்மை நிமித்தமாய் நான் உடையவும் கூடாது, நான் இடரவும் கூடாது, நான் பின்வாங்கிறவும் கூடாது. எத்தனையோ பேர் நன்மையை வாங்கிட்டு பின்வாங்கி இருக்கிறாங்க. அப்போ தேவனுக்கு, அதான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, நமக்கு நன்மை முக்கியம், அவருக்கு நாம முக்கியம். நான் என்றென்றும் அவர் சமூகத்தில் நிற்கணும், நான் நாட்டப்பட்டவனா நிற்கணும். அதுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கொஞ்சம் வெயிட் பண்ணி எதை எப்போ கொடுக்கணுமோ அதை அப்போ கொடுக்கிறார். இப்ப சாராள சத்தம் கேட்க பண்ணுகிறார். சாராள சத்தம் கேட்க பண்ணுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாச வீரர்கள் பட்டியல்ல இந்த சாராளுடைய பெயரை ஆண்டவர் எழுத வைத்தார். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆபிரகாம் எப்படி எண்ணினான்? ரோமர் 4, இந்த வசனத்தில் அப்படியே கை வச்சிருங்க. ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் வல்லவர் என்று நம்ப பண்ணி அவனை விசுவாசத்தில் வளர்த்தினார். சாராளை எப்படி விசுவாசத்தில் வளர்த்தினார்? இனி வாசிங்கள் எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று என்ன பண்ணி விசுவாசத்தில் வளர்த்தினார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பேரையும் ஒவ்வொரு விதமா விசுவாசிக்க வைக்கிறார். ஒரே வாக்குத்தத்தம், ஆனா ஒவ்வொரு ஆங்கிள் ஆண்டவர் வளர்த்துறார் பாருங்க. என்ன எப்படி வளர்த்தணுமோ அப்படி வளர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே ஃபுட்டு ஒத்துக்காது. ஒரு 3 பிள்ளைங்க இருந்தால் 3 பிள்ளைங்களுக்கு வேற வேற டேஸ்ட் இருக்கும். யாருக்கு என்ன கொடுத்தா சத்தோ அதை கொடுப்பாங்க. சிலருக்கு பால் குடித்தே ஆகணும், சிலருக்கு கண்டிஷனுக்கு அவங்களுக்கு பாலை கொடுப்பாங்க. சிலருக்கு முட்டை சாப்பிட்டே ஆகணும், அவங்களுக்கு முட்டை கொடுப்பாங்க. இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் அது கிடையாதுப்பா, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நீயும் சாப்பிடணும், அப்படி இல்லை. அது ஹாஸ்டல். அது ஹாஸ்டலில் அப்படிதான் இல்லை, ஆனால் வீடு அப்படி கிடையாது. அப்போ கேட்டால் கல் தர மாட்டார். ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
வல்லவரா இருக்கிறார் என்று நம்ப பண்ணி விசுவாசத்தில் வளர பண்ணினார். சாராளை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்று எண்ண பண்ணி விசுவாசத்தில் வளர பண்ணினார். ரெண்டு பேரும் அந்த சரியான ஃபெய்த் என்கிற அந்த ஸ்தானத்தில் வந்து நின்ற போது அவர் சீக்கிரமாய் செய்தார். அதற்காக ஆபிரகாமை கேட்க பண்ணினவர் சாராளையும் கேட்க பண்ணினார். இன்னைக்கு நம்ம அடுத்த காரியம் எதுதான்? ஆண்டவரே, நீ விசுவாசி, நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. நான் நம்புறேன்ப்பா, என் வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, என்ன கேட்க பண்ணது போல என் மனைவியை, என் புருஷனை, என் பிள்ளைங்களை, என் பெற்றோரை கேட்க பண்ணுங்கப்பா, கேட்க பண்ணுங்கப்பா. நான் இன்னொரு காரியத்தை சொல்லும் போது சொல்லுகிறேன், நீங்கள் அவரோடு பேசி கொண்டிருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் அவர் சத்தத்தை கேட்பார்கள். ஆபிரகாம் தேவனோடு பேசி கொண்டிருந்தான், வேற ஒன்னும் சொல்லல. இத்தனை வருஷம் சொல்லி பார்த்திருப்பான். சாராள் விசுவாசிக்கல. நாம நம்முடைய வேதனை அதுதானே. என் பிள்ளைகிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்க்கிறேன், என் புருஷன்ட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்க்கிறேன், என் மனைவிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்க்கிறேன். கேட்கலையே. கேட்கலையா? கேட்க பண்ணுவா. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று செய்யுங்க, அவரை அழைத்து அவரோடு பேசிக் கொண்டிருங்கள். அவர் உங்களோடு பேசுகிற சத்தம் சாராள் காதிலையும் கேட்கும்படி செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். உன்னோடு ஆபிரகாமே, அவர் உன்னோடு பேசுகிற சத்தம் உன் வீட்டில் இருக்கிற சாராள் காதிலும் கேட்கும்படி செய்வார். ஆமென். ஹalleluya. ஆமென். எவ்வளவு பாக்கியம் இல்ல. சாராளை கேட்டியா? நம்ம சொல்லுவோம்ல, சில செய்தியை போட்டு பார்த்துட்டு கேட்டியா? அதாவது மெடிடேஷன் வாக்குத்தத்தத்தில் வந்தா பாரு, கர்த்தர் என்கிட்டயே பேசிட்டு இருக்கிற பார்த்து அப்படி செய்தியில் நீ அப்படி இருக்கணும் அப்படின்னா கேளு, உனக்கு தான். இந்த லாக்டவுனில் எத்தனை டயலாக் இப்படி நடந்திருக்கும். இப்படியே சொல்லி சொல்லி அடுத்த ஆராதனையிலேருந்து அவங்கள பார்க்க விடாமலே ஆகிறது. அப்படி அல்ல, அவர் கேட்க பண்ணுவார். அவர் சாராள்கிட்ட பேசல, ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஆனால் சாராள் காதில் அந்த சத்தம் போயிட்டுறது. கர்த்தருடைய சத்தம் போய் ரீச் ஆகும். அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் சாராளை குறித்து விசுவாச வீரர் பட்டியலில் எழுதப்பட்டிருக்குல்ல, என்ன எழுதப்பட்டிருக்கு? அவளும் சாராளும். ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் வரணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அதற்குடைய சத்தத்தை கேட்க பண்ணுவீராக. நல்ல கரங்களை தட்டி glory be to Father. உடாரமா சேக்க மதரியாந்தரா. இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் நிச்சயம் சொல்லி இருப்பார். பட் சாராள் விசுவாசிக்காதனால தான் வேற கனெக்ஷனை கொண்டு வந்தார், வேற லைனை கொண்டு வந்தார். அப்போ இனி சாராள், ஆண்டவர் நான் சொல்லி பார்த்தாச்சு ஆண்டவர், என் புருஷன்ட்ட எவ்வளோ சொல்றேன், என் பிள்ளைகிட்ட எவ்வளோ சொல்றேன், என் மனைவிட்ட எவ்வளோ சொல்றேன், நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவரோண்டதும் பேசுறாரு, ஆனா சாராளு கேக்குது. நீ சும்மா சொல்ற, ஆண்டவர் ஒன்று பேசுறாரு, ஆண்டவர் ஒன்று பேசுறாரு, சும்மா சொல்ற, எதையோ நினைச்சு சொல்லிட்டு இருக்க. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட பேசுறது எனக்கு தெரியுது, நீங்க என்கிட்ட பேசுறது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. நான் செய்தி இங்கே முடித்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி பிடிங்க. ஆண்டவரே, நான் நம்புறேன்ப்பா, ஆனா என் வீடு நம்பலையா ஆண்டவரே, என் புருஷன் நம்பல, என் மனைவி நம்பல, என் சகோதரன் நம்பல. அவங்க காதல இந்த சத்தத்தை கேட்க பண்ணுங்க. அவங்களே விசுவாசம் உள்ளவங்களா மாத்துங்க ஆண்டவரே. நல்ல கவனிங்க, புரியும். எக்ஸாம்பிளுக்கு இதை விட பெஸ்ட் வேற இல்லைல்ல, குழந்தைக்காய் காத்திருக்கிறது. ஏன்னா 2 பேர் தான் அங்க, அந்த இடத்துல 2 பேர், 2 பேருக்கும் ஃபெய்த்து இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் காத்திருக்க முடியும். ஒரு ஆள் ஃபெய்த்ல வளர்றாங்க, இன்னொரு ஆள் டவுனா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு வழிகள் தான் வரும், மாம்ச எண்ணங்கள் தான் வரும். அவங்கள போய் பார்ப்போம், இவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ ஒரு ஆள் ஃபெய்த்ல வளர்றாங்க, இன்னொரு ஆள் ஃபெய்த்ல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்த எப்படி பேலன்ஸ் பண்ணது ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு தெளிவா பேசுறாங்க. நான் இப்படி எழுதவில்லை, ஆனால் ஆவியானவர் இப்படி பேச வைக்கிறார். அதான் சில நேரத்தில் நான் திடீர்னு சத்தம் போடுவேன். சில ரெவலேஷன் ஆண்டவர் காட்டும் போது, அதுவும் பலிபீடத்தில் காட்டும் போது, நான் இப்படி எழுதவில்லை. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினதை சாராள் கேட்க பண்ணினான்.
அவ்வளோதான் ஃபெய்த். ஆபிரகாம், நீ ஒன்றும் பண்ணாது, என்கிட்ட பேசிட்டே இரு, நீ என்ன பார்த்துட்டே இரு, நான் உன்கிட்ட பேசுவேன். இவ்வளவு காலம் நான் உன்கிட்ட பேசினதை நீ மட்டும்தான் கேட்ட. இனி நான் உன்கிட்ட பேச போறது உன் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி glory. ஷாலராபா காதடரியாந்தராமா. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கேட்க பண்ணுங்கப்பா. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்து. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த மக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள், thank you Lord, வரைந்த மக்காய் ஈந்ததாலே. ஆமென். ஆபத்திலே ஆரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபாவே. ஷேமாதராடரியாந்தரேலராதடா கபதரா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஓராபா கபதரலரியாந்தரா. ஆமென். பயப்படாதே வலக்கரத்தாலே, பயப்படாதே வலக்கரத்தாலே, பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே. உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியான சத்தம் அவர்கள் காதுகளில் கேட்கும்படி செய்யும். அவர்கள் காதுகளில் கேட்கும்படி செய்யுங்கப்பா. உங்களுக்கு தெரியும்பா ஆண்டவரே, நீங்க பேசாம எங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க glory. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் ஓடரபலரதரகதரே. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். என்னை thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஷகபதரலர. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, என்னை முற்றும் ஒப்புவித்தேன், என்னை முற்றும். ஆண்டவரே, எசேக்கியா சுவர் புறமா திரும்பின ஆண்டவரே, அப்பா நாங்க உங்களிடமா எங்களை திருப்புகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். என்னை முற்றும் ஏற்று நடத்துங்கப்பா, என்னை ஏற்று நடத்துங்க ஆண்டவரே. ஷகமதரந்தடரியாந்தரேலரகபதரியாந்தரா. ஆமென். எப்படியோ ஹல்லேலூயா. ஏழை என்னை glory. எப்படியோ ஆமென். ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா உந்தன் தயவா. ஓரியாந்தரேலரியாந்தரா. இயேசுவே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க இருக்கிற சிச்சுவேஷனை ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க. இருதயத்திலிருந்து பேசுங்க. இப்போ சத்தமா சொல்லணும்னு கூட இல்லை, இன்னொருத்தங்க கேட்க வேண்டாம்.
உங்க இருதயம் பேசுற இருதயத்தின் வேண்டுதல்கள் அவர் காது கேட்கும். ஒருவேளை தாங்க கூடாத துக்கத்தில் இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், விசுவாசிக்கவே கூடாத ஒரு நிலையில உங்க ஃபேமிலில நீங்க மட்டும் ஃபெய்த்துக்குள்ள வந்திருக்கலாம். இப்ப பேசுங்க ஆண்டவரே, சத்தத்தை கேட்க பண்ணுங்க. ஒரு சத்தம் மரியாதை எழும்பி ஓட வச்சுது ஆண்டவரே, எசேக்கியாவை எழும்பி துதிக்க வச்சுதுப்பா, சாராளையும் விசுவாசிக்க வச்சுட்டு ஆண்டவரே. பல நேரத்தில் என் வீட்டில் சொல்றேன், ஆண்டவர் இப்படி காட்டுறாங்க பேசுறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் நீங்க என்கிட்ட பேசுறது எனக்கு தெரியுது, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியட்டும்பா, தெரியட்டும்பா. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை, ஓ என்னை ஆமென் சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் அப்பா அப்பா அப்பா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்புவேன். ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் நம்மோடு பேசின இடைப்பட்ட கிருபைகளுக்காக glory 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 glory. ஷபதரமம்ரோதுனா உடரே லரே தரே லரா டராதரா சதரவ கமதரா உடரே மம்ம கமதரோ. Hallelujah hallelujah, thank you Jesus. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்த இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர், பாட துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே, அநேக காரியங்களை முன்வைத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர், ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. எங்களை மகிழ பண்ணும்படியான சத்தத்தை நீர் எங்கள் காதுகளில் கேட்க பண்ண போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது மகிழ்ந்தது. நன்றி அப்பா, இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீரே வார்த்தை அனுப்பி வார்த்தை தந்து பேச வைத்து எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை 6:30 மணிக்கு வட இந்திய ஊழியங்களுக்கான ஜெபம் இருக்கிறது. கலந்து கொள்ள முடிந்தவர்கள் தயவாய் கலந்து கொள்ளுங்கள். நாளை காலை 10 மணிக்கு பெண்கள் ஜெபம் இருக்கிறது. பெண்களுக்காக மாத்திரம் உள்ள ஜெபம் இருக்கிறது. அதிலும் கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து